வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்டு பேப்பர் லிமிடெட். ஸோ இதில் தான் வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா குவாலிஃபைடு வந்து பார்த்தோன்னா ஐடிஐ முடித்தவங்களுக்கும் பிஇ பிடெக் முடித்தவங்களுக்கும் கெமிக்கல் ஸோ இந்த மாதிரி துறையில் படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இதுக்கு வந்து டிகிரி படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் வந்து எதுவுமே கிடையாது, ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் லிமிட்டட் வந்து 28 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இல்லை ஃப்ரெஷர்ஸ் எதுவும் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதை ஃபுல் டீட்டெயிலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறோம்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வேகன்சி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் இன்ஜினியர் கெமிக்கல் அல்லது அசிஸ்டன்ட் மேனேஜர் கெமிக்கல் 14 போஸ்ட் வந்து வேகன்சி இருக்குது. ஸோ ஷிஃப்ட் இன்ஜினியர் பிளான்ட் இன்ஜினியரில் சேலரி வந்து பார்த்தோன்னா 19,200லேருந்து 480லேருந்து இதில் வந்து 24,000 வரைக்கும் கொடுக்குறாங்க ஒரு ஸ்கேல் பே. மந்த்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா 85,132 ரூபா வரைக்கும் சேலரி கிடைக்கும். அடுத்து பிளான்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் அது அசிஸ்டன்ட் மேனேஜர் மெக்கானிக்கல் 10 போஸ்ட் வேகன்சி இருக்குது. ஸோ இவங்களுக்கும் சேம் அதே தான். பிளான்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் அல்லது அசிஸ்டன்ட் மேனேஜர் எலக்ட்ரிக்கல் 6 போஸ்ட் வந்து வேகன்சி இருக்குது. இவங்களுக்கு சேலரி வந்து பார்த்தோம் அப்படின்னா மந்த்லி 1,27,000 ரூபாய்க்கு வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. இதில் பிளான்ட் இன்ஜினியர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அசிஸ்டன்ட் மேனேஜர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 3 போஸ்ட் வந்து வேகன்சி இருக்குது. ஸோ இதில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தோன்னா www.tnpl.com.careers அப்படின்னு சொல்லி வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ நான் லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இதில் வந்து சைட் இன்ஜினியர் கெமிக்கல் அல்லது அசிஸ்டன்ட் மேனேஜர் கெமிக்கல் இதில் வந்து பார்த்தோன்னா 14 வேகன்சி வந்து இருந்துச்சு. இதில் வந்து ரிசர்வேஷன் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஜென்ரல் டேனில் 4 போஸ்ட்டு, பிசி முஸ்லீம் அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4, டிஎன்சி எம்பிசி இதில் வந்து 3, எஸ்சியில் 2, எஸ்டியில் வந்து 1. இது வந்து குவாலிஃபைடு வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் கிளாஸில் பிஇ பிடெக் கெமிக்கல் இன்ஜினியர் அல்லது கெமிக்கல் டெக்னாலஜி அல்லது பாப்புலர் அண்டு பேப்பர் டெக்னாலஜி வந்து படிச்சிருக்கணும், அல்லது ஃபுல் டைம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி வித் ஃபஸ்ட் கிளாஸ் ஃபுல் டைம் பிஜி டிப்ளமோ இன் படித்தவங்க பேப்பர் டெக்னாலஜி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஷிஃப்ட் இன்ஜினியரில் ஏஜ் வந்து பார்த்தோன்னா மினிமம் 28 வயசுக்கு ஆரம்பிக்கணும், மேக்ஸிமம் பார்த்தோன்னா 45 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு மினிமம் 29 வயசுலேருந்து ஆரம்பித்து மேக்ஸிமம் 45 வயசு இருக்கலாம். ஃபார் ஷிஃப்ட் இன்ஜினியர் அதே தான். ஸோ இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஹை ஸ்பீடு பேப்பர் அல்லது போர்டு மிஷின் ஸ்டாக் ப்ரிப்பரேஷன் கெமிக்கல் அடிட்டிவ் பிளான்ட் பேப்பர் அல்லது பேப்பர் போர்ட் ஆஃப் கன்வர்ஷன் அண்ட் பேக்கிங் செக்ஷன் கெமிக்கல் மெக்கானிக்கல் டீலிக்கட் பல்ப் மில்ஸ் சோடா ரெக்கவரிங் பிளான்ட் லார்ஜ் இன்டகிரேட்டட் பல்ப் அண்ட் பேப்பர் மில் ஆர் இன் கெமிக்கல் பெட்ரோகெமிக்கல் ஃபெர்டிலைசர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஸோ இந்த மாதிரி துறையில் படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பிளான்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் அசிஸ்டன்ட் மேனேஜர் கெமிக்கல் இதில் வந்து 10 போஸ்ட் வேகன்சி, ஜென்ரல் டேமில் 1, பிசிஎம்மில் 3 போஸ்ட் வேகன்சி, பிசி முஸ்லீமில் 1. குவாலிஃபைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸில் பிஇ பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அது ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து ஏஜ் வந்து பார்த்தோன்னா 28 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எரெக்ஷன் அல்லது கமிஷன் அல்லது மெயின்டெனன்ஸ் அல்லது ஃபார் வேரியஸ் மெக்கானிக்கல் ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட் இன் லார்ஜ் சைஸ் ப்ரொடியூசர்ஸ் இண்டஸ்ட்ரியல்ஸ் லைக் பல்ப் அண்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரியல் ரெஃபினரி ஃப்ரிஜிலேட்டர் ஃபெர்சிலேட்டர் அல்லது பெட்ரோல் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ப்ராஜெக்ட் அண்ட் கன்சல்டன்சி அல்லது டெண்டர் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார் ப்ரொசீமெண்ட் அல்லது பைப்பிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிராயிங் இந்த மாதிரி துறையில் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து பிளான்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அசிஸ்டன்ட் மேனேஜர் இது வந்து பார்த்தோம்னா 6 போஸ்ட்டு. ஸோ இதில் வந்து ஜென்ரல் டேமில் 2 போஸ்ட்டு, பிசி முஸ்லீமில் 1, பிசிஎம்மில் 1, எம்பிசி டிஎன்சியில் 1, எஸ்சியில் 1 ரிசர்வேஷனாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஃபுல் டைம் பிஇ அல்லது பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் ஏஜ் வந்து 45. ஸோ இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் கமிஷனிங் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் எல்டி அல்லது ஹெச்டி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் சுவிட்ச் கீர் பிஎல்சி அண்ட் ஏசி அண்ட் டிசி டிரைவ்ஸ் வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ்ஸ். ஸோ இந்த மாதிரி துறையில் இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்த பிளான்ட் இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அசிஸ்டன்ட் மேனேஜர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஸோ இதில் 3 போஸ்ட் வேகன்சி இருக்குது. இவங்களும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஇ பிடெக் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் கிளாஸ் ஃபுல் டைம் ஆர்ட்ஸ் அல்லது சயின்ஸ் டிகிரி வித் ஃபஸ்ட் கிளாஸ் பிஜி டிப்ளமோ படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம்.
பிளான்ட் இன்ஜினியர் மினிமம் வந்து பார்த்தோன்னா 28 வயசுலேருந்து மேக்ஸிமம் 45 வயசு வரைக்கும் இருக்குது கம்யூனிட்டி வைஸில். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களும் வந்து எரெக்ஷன் அண்ட் டெஸ்டிங் கமிஷன்ஸ் மெயின்டெனன்ஸ் டைப்பிஸ் ஃபார் மெஷூரிங் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிரான்ஸ்மிட்டர் சர்வோ வால்வ்ஸ் ப்ரொபஷனல் வால்வ்ஸ் ஹைட்ராலிக் சிஸ்டம் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் வால்வ்ஸ் pneumatic hydraulic attenuators and controls and automation system DCS with இந்த மாதிரி PLC பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் ஸோ HMI SCADA ஸோ இந்த மாதிரி துறையில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோன்னா 3/12/2020 18/12/2020 13 அதாவது 5:30 மணிக்குள்ளே நீங்கள் இதுக்கு வந்து ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணிடணும். ஸோ இது அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்துகிட்டு போஸ்ட் அல்லது கொரியர் பண்ண வேண்டிய அட்ரஸ் வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் டேட்டில் 24/12/2020 வரணும். சீஃப் ஜென்ரல் மேனேஜர் HR தமிழ்நாடு நியூஸ் பேப்பர் அண்டு பேப்பர்ஸ் லிமிடெட் காகிதபுரம் 639 136 கரூர் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு. ஸோ இதில் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியில் உங்களுடைய ப்ரூஃப் அண்ட் டேட் ஆஃப் பர்த் ஆதார் கார்டு ப்ரூஃப் ஆஃப் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸோ இது எல்லாமே அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்பிடுங்க. ஸோ அதிலே வந்து TNPL வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலும் செமி ஸ்கில்டு அல்லது செமி ஸ்கில்டு கெமிக்கல் ஃபார் யூனிட் 2 இதில் வந்து 41 போஸ்ட் வந்து வேகன்சி. ஸோ இதில் சேலரி வந்து பார்த்தோம்னா 1,11,010 ரூபாயிலேருந்து கொடுக்குறாங்க. மந்த்லி வந்து 41,000 CTC வந்து கொடுப்பாங்க. செமி ஸ்கில்டு மெக்கானிக்கல் யூனிட் 2 21 போஸ்ட் வேகன்சி. செமி ஸ்கில்டு எலக்ட்ரிஷியன் யூனிட் 2 12 போஸ்ட் வேகன்சி. செமி ஸ்கில்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் செமி ஸ்கில்டு B இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அல்லது செமி ஸ்கில்டு D இன்ஸ்ட்ருமெண்டேஷன் செமி ஸ்கில்டு C இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 10 போஸ்ட் வந்து வேகன்சி இருக்குது. இதில் வந்து 41 போஸ்ட் உள்ள வேகன்சி அப்படின்னு பார்த்தோன்னா செமி ஸ்கில்டு கெமிக்கல் செமி ஸ்கில்டு B கெமிக்கல். ஸோ இதில் வந்து ஜென்ரல் டேர்மில் 12 BCMல 11 BC முஸ்லீமில் 2 MBC DNCயில் 8 SCயில் 6 SCA 1 STயில் 1 குவாலிஃபைடாக கொடுத்துருக்காது ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபைடு வந்து பார்த்தோன்னா ஃபுல் டைம் டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் அல்லது கெமிக்கல் டெக்னாலஜி அல்லது பல்ப் அண்ட் பேப்பர் டெக்னாலஜி. மேக்ஸிமம் ஏஜ் வந்து 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். செமி ஸ்கில்டு ட்ரைனிங் வந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வச்சுருக்கணும். செமி ஸ்கில்டு பியில் வந்து 10 இயர் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். செமி ஸ்கில்டு D மெக்கானிக்கல் செமி ஸ்கில்டு C மெக்கானிக்கல் 21 போஸ்ட் வேகன்சி. இவங்க குவாலிஃபைடு வந்து பார்த்தோம்னா SSLC வித் NTC அல்லது ஃபிட்டர் ட்ரேட் வித் நாட் லெஸ் தென் 60 மார்க்குக்கு உள்ள எடுத்துருக்கக்கூடாது. நேஷ்னல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா 5 இயர்ஸ் அந்த செமி ஸ்கில்டில் இருக்கணும் அல்லது சியில் வந்து 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து செமி ஸ்கில்டு எலக்ட்ரிஷியன் DC இந்த இதில் வந்து பார்த்தோன்னா 12 போஸ்ட் வேகன்சி. குவாலிஃபைடு வந்து பார்த்தோன்னா செமி ஸ்கில்டு Dயில் 5 இயர்ஸ் செமி ஸ்கில்டு Cயில் 10 இயர்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். செமி ஸ்கில்டு C இன்ஸ்ட்ருமெண்டேஷன் செமி ஸ்கில்டு B இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அல்லது செமி ஸ்கில்டு D செமி ஸ்கில்டு C இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக்கல். ஸோ 10 போஸ்ட் வேகன்சி. இவங்களை வந்து பார்த்தோன்னா குவாலிஃபைடில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபுல் டைம் டிப்ளமோ இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது SSLC NTC இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் ட்ரேட் வித் 60% மார்க்கு அதிகமாக எடுத்தவங்க அப்ரெண்டிஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் செமி ஸ்கில்டில் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு 18/12/2020 லாஸ்ட் டேட் www.tnpl.com இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நான் அப்ளை பண்ணுற லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். இதே போல் மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.